Hi and hello, welcome back. Now உங்க பிரவீன் நீங்கள் பார்த்துட்டு தமிழ் ஹேக்கிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் அந்த ஸ்க்ரீனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ கலில் நெக்ஸ் இந்த மாதிரி எப்படி எடுத்து வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பென்ட்ரைவில் போட்டு பூட் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை நீங்கள் தனியாக கூட இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. பட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்படி வந்து கலில் நெக்ஸை நம்ம பெர்மனெண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எப்படி. எனக்கு பென்ட்ரைவில் இல்லை, எனக்கு பென்ட்ரைவில் ஏற்ற முடியாது, எனக்கு பெர்மனெண்ட்டாக எனக்கு வந்து சிஸ்டமில் ஏற்றிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி எடுத்து வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ். ஸோ இந்த விர்ச்சுவல் பாக்ஸில் தான் கலில் நெக்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ விர்ச்சுவல் பாக்ஸில் எப்படி கலில் நெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் தமிழ் ஹேக்கிங்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலில் நெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால்னால் லைவ் தான் கொடுத்துருக்கேன், லைவ் பூட் அப்படிங்கிருக்கும். ஸோ அதுதான் கொடுத்துருக்கேன். இப்போ லைவ் பூட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆல்ரெடி நீங்கள் ஒரு விண்டோஸ் 10 இல்லை விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மவுஸ் வந்திருக்கப்பே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கலில் நெக்ஸ் வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்பீடு பொறுத்து நீங்கள் கொடுக்குற எல்லா, அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் கொடுக்குற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து உங்களுக்கு இந்தமாரி உங்களுக்கு கலில் நெக்ஸ் இன்ஸ்டால் ஆகி வரும். ஸோ ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் பாக்ஸில் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஸோ நீங்கள் இது வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக போக கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இப்படி வந்துருக்கும். ஸோ நீங்கள் இப்படி யூஸ் பண்ணி மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போனீங்கன்னா நம்ம ஃபைல் எல்லா அப்ளிகேஷனும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா ஸ்னிஃபிங் டூல், வயர்லெஸ் அட்டாக், பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா டூலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஷட் டவுன் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் அந்த சாஃப்ட்வேர் வந்து லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம். ஸோ நீங்கள் வந்து கலில் நெக்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இது இருக்குது, இது விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இது வந்து கலில் நெக்ஸ் ISO ஃபார்மேட்டில் இருக்குது. ISO ஃபார்மேட்லேயே ஏற்றுங்க. அதாவது எக்ஸ்டென்ஷன் வந்து .ISOன்னு இருக்கும். ஸோ இதிலே ஏற்றிக்கோங்க. ஸோ அடுத்தது விர்ச்சுவல் பாக்ஸ். இது ரெண்டு முக்கியம். நான் ரெண்டுத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கலில் நெக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அதையும் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இது விர்ச்சுவல் பாக்ஸை டபுள் டேப் பண்ணுங்கள், சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும். ஸோ இன்ஸ்டால் வந்து இந்தமாரி வரும். ஸோ நெக்ஸ்ட்னு எதுவுமே பார்க்காம அப்படியே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. ஸோ வெளில வந்துடுறேன். ஸோ இப்போ விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே டெஸ்க்டாப்பில் வந்திருக்கோம், நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே இப்படி இந்தமாரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புதுசு அப்படிங்கிற வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நியூ கொடுத்து நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு இருக்கும். நீங்கள் இந்த கலில் நெக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் விண்டோஸ் 8ல் உள்ளார விண்டோஸ் 7 யூஸ் பண்ணலாம், இல்லை விண்டோஸ் 7ல் உள்ளார விண்டோஸ் XP, விண்டோஸ் 8க்குள்ளார விண்டோஸ் 10 அந்தமாரி அது யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நம்ம முக்கியமாக தேவை வந்து அந்த OS வந்து நம்ம ISO ஃபைலாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம கலில் நெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நேம் கொடுத்துக்கோங்க. நம்ம காலிங் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது டைப் வந்து என்னன்னு கேட்கும். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்குன்னா லினக்ஸ் கொடுங்க. ஸோ உபுண்டுன்னு இருக்கும். ஸோ காலி மேக்ஸிமம் இருக்காது, இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை காலி இருக்காது. ஸோ உபுண்டு 64 பிட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ரேம் எவ்வளோ எடுக்கும்னு கேட்கும். ஸோ நான் மேக்ஸிமம் ஃபுல்லாக தான் கொடுப்பேன், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். கிரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நோ அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. ஸோ இங்கே வந்து வீடியோ கொடுத்துக்கோங்க, விர்ச்சுவல் டிஸ்க் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இது வந்து டைனமிக்கலி
அலோகேட்டட் ஃபிக்ஸ்டு சைஸ்ன்னு இருக்கும். டைனமிக்லி அலோகேட்டட்னா அது நம்ம வந்து அது உள்ளே யூஸ் பண்ணுற ஃபைல்ஸை பொறுத்து நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஹார்ட் டிஸ்கோட சைஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகிருக்கும். அதாவது நம்ம இங்கே இப்போ இங்கே என்கிட்ட வந்து 150 GB இருக்குது, 70 GB ஃப்ரீ இருக்குது இப்போ இன்னும். ஸோ இப்போ நான் இங்கே 8 GB டைனமிக்லி அலோகேட்டட் கொடுத்தேன்னா அது தேவையான 8 GBக்குள்ளே எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கும். ஸோ அது போக போக அப்படியே சைஸ் வந்து ஏறும், சைஸ் ஹார்ட் டிஸ்க் சைஸ் ஏறிக்கும். ஆனால் அது வந்து எல்லாமே இங்கே தான் இதுலேருந்து அந்த 70 GBலேருந்து பாதி போயிடும். ஸோ இதே ஃபிக்ஸ்டு சைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 8 GB டோட்டலாகவே எடுத்துக்கும், அதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகாது. மேக்ஸிமம் இந்த ஹார்ட் டிஸ்கில் தான், அதான் இதுலேருந்து தான் இல்லை ரெண்டுமே போகும். பட் 8 GB வந்து முன்னாடியே எடுத்து ஃபுல்லாகிடும், 8 GB ரெடி ஆகிடும். ஆனால் இதில் வந்து நம்ம டைனமிக்லி அலோகேட்டட் கொடுத்தீங்கன்னா இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் சைஸு. ஸோ நான் டைனமிக்லி அலோகேட்டட் கொடுத்துட்டு 8 GB கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். ஆனால் 8 GB போகாது, 8 GB வந்து அது தேவையான நேரத்துக்கு மட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஸோ இப்போ அது க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் இங்கே ஸ்டோரேஜ்னு இருக்கும், ஸ்டோரேஜ் போங்க. ஸோ இங்கே வந்து எம்டின்னு இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சூஸ் விர்ச்சுவல், இந்த எம்டியை கிளிக் பண்ணி இந்த சிடியை கிளிக் பண்ணி சூஸ் விர்ச்சுவல் ஆப்டிக்கல் டிஸ்க் ஃபைல் அப்படின்னு இருக்கும், அதுக்கு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைல் இதோ பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் எங்கே இருக்குன்னு கேட்கும். ஸோ இது கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 GB ரேம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா சிஸ்டம் போகிறேன், ப்ராசஸர். ஸோ இங்கே வந்து நான் இதை 3 GB ஊற்றுக்கிறேன். ஸோ இப்போ ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ மோர் தென் 50% தான் வருது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம எவ்வளோ தேவையோ அது கொடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 3000 கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான நம்ம எப்படி கலினெக்ஸ் வந்து பென்ட்ரைவ் போட்டு புட் பண்ணுவோமோ அதுமாரி தான் அப்படியே வரும். ஸோ அப்படியே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கலினெக்ஸ் உள்ளே வந்து ரன் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கலினெக்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போட்டுட்ருக்கேன். நான் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நான் கலினெக்ஸை பற்றி ஃபுல்லாக போடுவேன். நீங்கள் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் அடிங்க. உங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணால் கீழே கமெண்ட் அடிங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வேணால் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஏதாவது இப்போ பண்ண வீடியோஸ் மட்டும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் பண்ணியிருக்க வீடியோஸ் வந்து டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் அது வந்து மேக்ஸிமம் அவ்வளோவா என்னால் எடுக்க முடியாது. அதாவது எப்படி வாட்ஸ்அப் பேக் பண்ணுறது அந்தமாரி கேட்பாங்க. ஸோ அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து ஏதாவது எரர் வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்து ப்ராப்ளம் டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே வந்து எனக்கு கமெண்ட் அடிங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன், அங்கேருந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கொடுத்துருக்க ரேம் பொறுத்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வரும். ஸோ இதுதான் இப்போ கலினெக்ஸ் வந்துருச்சு. நீங்கள் வந்து இப்படி மூவ் பண்ணணுன்னா இப்படி மூவ் பண்ணிக்கலாம், இல்லை சைடில் மூவ் பண்ணணுன்னா சைடில் இப்படி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல விதமான வீடியோஸ் வந்துட்டுருக்கு. தமிழ் ஹேக்கிங்ஸ் மறக்காமல் தமிழ் ஹேக்கிங்ஸ் சேனல் youtube.com/தமிழ் ஹேக்கிங்ஸ் சேனல் அப்படின்னு அடிச்சிங்கன்னா நம்ம சேனல் வரும். ஸோ அங்கே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல விதமான வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.